Hello, my dear little babies. Welcome to Night Hug Stories. இங்கே ஒவ்வொரு கதையும் லவ் வார்ம் ஸ்வீட் ட்ரீம்ஸோட இருக்கு. இன்னைக்கு நம்ம கேட்க போறது ஒரு கலர்ஃபுல்லான கியூட் ஸ்டோரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா தி கிரையான் பாக்ஸ் லெசன். ரெடியா இருக்கீங்களா? கதை ஆரம்பிக்கலாம். ஒரு பிரைட்டான ஹாப்பி கிளாஸ் ரூம்ல ஒரு கிரையான் பாக்ஸ் இருந்துச்சு. அதில் ரெட் ப்ளூ க்ரீன் எல்லோ ஆரஞ்ச் பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஃபுல் கிரையான்ஸ் இருந்தாங்களாம். ஒவ்வொரு கிரையானும் தனி அழகான கலரில் ரொம்ப ஷைன் ஆகிட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ஒரு பாக்ஸில் ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சான். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ரெட் கிரையான் திடீர்னு பெருமையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கலர், நான் இல்லாமல் ரோசஸோ ஆப்பிள்ஸோ ஹார்ட்ஸோ எதையுமே ட்ரா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெட் கிரையான். உடனே ப்ளூ கிரையான் சொல்லிச்சு, அது உண்மையே இல்லை, ஸ்கைக்கும் ஓஷனுக்கும் நான் தான் கலர், ஸோ நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. க்ரீன் கிரையானும் இப்படி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்னை பற்றி ட்ரீஸோ கிராஸோ நேச்சர் எல்லாத்தையும் நான் தானே பியூட்டிஃபுல் ஆக்குறேன், ஸோ அப்போ நான் தானே பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் எல்லா கிரையான்ஸும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் இம்பார்ட்டன்ட், நான் இல்லாமல் எதுவும் அழகாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த கிரையான் பாக்ஸ் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நாய்ஸி ஆயிடுச்சு. எல்லாரும் ரொம்ப அன்ஹாப்பியாக மாறிட்டாங்க. அப்போ அந்த டைமில் ஒரு க்யூட்டான லிட்டில் கேர்ள் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வந்தாங்களாம். அவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கிரையான் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பண்ணப்போ எல்லா கிரையான்ஸும் ரொம்ப சைலண்ட் ஆகி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த லிட்டில் கேர்ள் ரெட் கிரையான்ஸை மட்டும் எடுத்துட்டு டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஹவுஸ் வரைஞ்சாங்க, ஒரு ட்ரீ வரைஞ்சாங்க, ஒரு சன் வரைஞ்சாங்க. எல்லாத்தையுமே ரெட் கலரில் மட்டும் ட்ரா பண்ணாங்க. ட்ராயிங்கை முடிச்ச அப்புறம் அந்த கேர்ள் ரொம்ப சேடாக பார்த்து சொன்னாங்கன்னா, இது அவ்வளோ ப்ரெட்டியாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரெட் கிரையான்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அப்போ அந்த லிட்டில் கேர்ளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே ப்ளூ கிரையான் எடுத்தாங்களாம் ஸ்கைக்கும், க்ரீன் கிரையானை ட்ரீஸ்க்காகவும், எல்லோ கிரையான்ஸை பிரைட் சன்க்காகவும் எடுத்து கலர் பண்ணாங்களாம். உடனே அதுக்கப்புறம் ஃப்ளார்ஸு, பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் இது எல்லாத்தையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் யூஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிக்சர் ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக மாறிடுச்சான். அது பிரைட்டாக கலர்ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ட்ராயிங். உடனே எல்லா கிரையான்ஸும் அமைதியாக அந்த ட்ராயிங்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. உடனே அவங்க மனசும் என்ன ஆயிடுச்சு, ஸ்லோவாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. உடனே ரெட் கிரையான் சொல்லுது, மேபி நான் மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லை போல அப்படின்ட்டு. ப்ளூ கிரையான் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லிச்சுன்னா, நாம் எல்லாருமே சேர்ந்தாதான் பிக்சர் ரொம்ப ஸ்பெஷல் ஆகுது. க்ரீன் கிரையானும் ஹாப்பியாக சொல்லியிருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் இன்னும் பெட்டராக இருப்போம் அப்படின்ட்டு. அந்த டேலேருந்து கிரையான்ஸ் எல்லாம் சண்டையே போடலையாம். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் புரிஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஆனால் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த விஷயத்தை மாற்றும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ கதை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னோட லிட்டில் பேபிஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், அண்ட் ரிமெம்பர் ஆல்வேஸ் ஷைன் டுகெதர்.